நேரத்தில் நம்முடைய ஆண்டவருடைய சமூகத்தில் கர்த்தர் நல்லவர். இப்படி ஒரு நிமிஷம் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே மனுஷனுடைய சத்தத்தை கேட்க நாங்கள் வரல, கர்த்தருடைய சத்தம் இறங்கி வர வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்க்குறோம். ஜெபிப்போம் ஆண்டவரை நோக்கி. ஹல்லேலூயா. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய். நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபையே, 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 மாறாத நல்ல கிருபையே, 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 மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே, 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 மாறாத நல்ல கிருபையே. ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்த நல்ல கிருபை, ஆண்டவரே நல்ல கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த கால வேளையில கூட கர்த்தருடைய வார்த்தை அந்த நல்ல கிருபையோடு இறங்கி வரட்டாம்பா. மனுஷனுடைய வார்த்தையை கேட்க, மனுஷனுடைய சத்தத்தை கேட்க நாங்க இங்க வரல. ஆண்டவரே கர்த்தர் பேசுவீராக, கர்த்தர் பலப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் மாறாதவர். ஆமென். செய்திக்கு போகிறதுக்கு முன்பதாக ஒரு ஜெப குறிப்பும் நான் சொல்லிக் கொள்கிறேன். கடந்த சில வருடங்களுக்கு முன்பதாக நான் வேலை செய்த இடத்துல எனக்கு உதவியாக இருந்த சகோதரன் சுரேந்திரன் என்கிற ஒரு உடன் வேலை செய்கிற ஒரு சகோதரன், என்னுடைய தம்பி மாதிரின்னு வைங்களேன். இந்த தம்பிக்கு கடந்த நேற்றைய தினத்தில் ஒரு பயங்கரமான ஒரு ஆக்சிடெண்ட் நடந்திருக்கிறது. அந்த பூந்தமல்லி பகுதியில் அவருடைய கால் பகுதியில் ஒரு பெரிய கனரக வாகனம் ஏறி இறங்கி இருக்கிறது. அதை கேட்டபோது இருதயம் அதிகமாய் வேதனை. அந்த தம்பிக்காய் நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். அவரை கொண்டு போய் மியாட் ஆஸ்பத்திரியில் சேர்த்திருக்கிறாங்க. அந்த சகோதரனுக்கு மியாட் ஆஸ்பத்திரியில் நல்ல சுகத்தை, நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட்டை கொடுக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். நாளைய தினத்தில் அவருக்கு அந்த கால் பகுதியில் பிளேட் வைக்க போகிறாங்க. அது மாத்திரமில்லை, கொஞ்சம் கிரிட்டிக்கலாக அவருடைய பிளட்லாம் நிறைய லாஸ் ஆன ஒரு சூழ்நிலை. அந்த குடும்பம் ஜெபத்திற்காய் கேட்டுக்கொண்டார்கள். நான் மாத்திரம் ஜெபிப்பதை விட நம்ம சபையாய் ஜெபிக்கும்போது இன்னும் அதிகமாய் கர்த்தர் கிருபை செய்வார். ஆமென். அது மாத்திரமில்லை, இன்னொரு ஒரு ஜெப குறிப்பு கூட சொல்லுகிறேன். ஒரு கிராமத்திலிருந்து வந்து ஒரு தொழிலை துவங்கி இந்த தொழிலில் திறம்பட செய்து கிட்டத்தட்ட ஒரு 22 ஆண்டுகளுக்கு மேலாய் நல்ல திறம்பட செய்த ஒரு சகோதரன். அவருடைய பேர் செந்தில்நாதன் என்கிற ஒரு சகோதரன். இந்த சகோதரன் போய்கொண்டிருக்கிற இந்த கொரோனாவுக்கு பின்பதாக அவருடைய தொழிலில் ஒரு பெரிய நஷ்டம் ஏற்பட்டு ரொம்ப சிரமத்திற்குள்ளாய் கடந்து போய் கொண்டிருக்கிறாங்க. அவர்களுக்காய், அவருடைய குடும்பத்திற்காய் ஜெபம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. இந்த குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும். அது மாத்திரமில்லை, அவர் செய்கிற அந்த தொழிலில் கர்த்தர் இன்னொரு ஒரு மாற்றத்தை கொடுக்க நம்ம எல்லாரும் ஒரு விஷயம் கூட அந்த 2 விண்ணப்பத்திற்காய் ஜெபம் பண்ணி சுருக்கமாய் ஜெபம் பண்ணி நம்ம செய்திக்குள்ளாய் போகிறோம். அன்பின் பிதாவே, அருமையான சுரேந்தருக்காய் ஜெபம் பண்ணுகிறோம். இந்த கால் பகுதியில் கர்த்தருடைய வல்லமை இறங்கி வரட்டும் அப்பா.
அவனோட உடைந்திருக்கிற எலும்பெல்லாம் ஆண்டவரை கத்த சரி பண்ணி கொடுப்பீராக. நாளை நடைபெறுகிற ஆண்டவரே அந்த ஆஸ்பத்திரியில் நடைபெறுகிற அந்த ஆப்ரேஷனில் கத்தருடைய கிருபை இருக்கட்டும். ஆண்டவரே மருத்துவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே சிறிய வயது ஆண்டவரே அது மாத்திரமில்லை, சின்ன குழந்தை வைத்திருக்கிற அந்த குடும்பத்தில் எந்த ஒரு ஆபத்தும் நேரிடாதபடி குடும்பமாய் கத்தருடைய சமூகத்தில் வந்து நிற்க கத்தர் கிருபை பாராட்டுவீராக. செந்தில்நாதனுக்காய் ஜெபம் பண்ணுகிறோம். கத்தர் அவருக்கு நல்ல ஆண்டவரே காரியத்தை செய்து தொழிலில் முன்பதை இருந்ததை விட ஒரு நல்ல காரியத்தை செய்யும்படி அந்த குடும்பம் ரட்சிக்கப்படும்படி கத்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரை பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, அல்லேலூயா. செய்திக்கு நேராக நாம் கடந்து போவோம். நம்ம பாஸ்டர்யா என்னை செய்திக்காய் கேட்டுக்கொண்ட போது, அழைத்த போது, நான் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் நல்ல ஒரு வார்த்தையை கொடுத்து அனுப்பினார். அல்லேலூயா. போன வாரத்திலையும் இதே போல் ஐயா கூப்பிட்ட போது ஜெபம் பண்ணும்போது அந்த நேரத்தில் ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுத்தார், சகித்துக்கொள். ஆமென். சகித்துக்கொள் மாத்திரமில்லை, அதற்கு ஒரு 3 காரியத்தை ஆண்டவர் கொடுத்தார். ஒன்று, பொறுமையாய் சகித்துக்கொள். 2வது ஒரு காரியம் ஆண்டவர் கொடுத்தார், விசுவாசத்தோடு சகித்துக்கொள். 3வது ஒரு காரியத்தை ஆண்டவர் கொடுத்தார், சந்தோஷமாய் சகித்துக்கொள்னு சொல்லி. அல்லேலூயா. ஜெபம் பண்ணிட்டு நாங்கள் காரில் போகும்போது என் மனைவி சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த வாரம் நம்ம நிறைய சகிக்க வேண்டியது இருக்கும் போல இருக்குன்னு சொன்னாங்க. அல்லேலூயா. ஆனால் நாங்கள் ஜெபத்தில் இருந்தபோது கத்தர் அவைகளெல்லாம் சகிக்கும்படி கத்தர் உதவி செய்தார். ஆமென். இன்னைக்கு நான் இந்த ஆராதனையில் இங்கே நிற்கிறேன்னு சொன்னால் விடுதலையோடு ஆராதிக்க கத்தர் நல்ல காரியத்தை கத்தர் கிருபை பாராட்டினார். ஆமென். இந்த நாளிலும் கூட அதே போல் செய்திக்காய் கேட்டுக்கொண்ட போது ஆண்டவர் ஒரு கொடுத்த ஒரு வார்த்தை. என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு, கர்த்தரின் கரத்தில் நாம். ஆமென். கர்த்தருடைய பெரிய கரத்தில் நாம் இருக்கிறதை குறித்து ஆண்டவர் சொன்னார். ஆமென். கர்த்தரின் கரத்தில் நான், கர்த்தருடைய கரத்தில் நீங்கள், கர்த்தருடைய கரத்தில் நம்முடைய குடும்பம், கர்த்தருடைய கரத்தில் நம்முடைய சபை, கர்த்தருடைய கரத்தில் நம்முடைய தொழில், கர்த்தருடைய கரத்தில் நாம் போய்கொண்டிருக்கிற பாதை எதாக இருந்தாலும் இந்த காலவெளியில் கர்த்தர் சொல்லுகிறார், நீ எங்கே இல்லை, என்னுடைய கரத்தில் இருக்கிறாய் என்னுடைய அருமையான சகோதரனே சகோதரின்னு சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 64ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 64:8 சத்தமாய் வாசிப்போம். இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ நான் வேதத்தை தியானிக்கும் போது ஆண்டவர் சொன்ன காரியம், கர்த்தரின் கரத்தில் நீங்களும் நானும்னு சொல்லி ஆண்டவர் சொன்னது போல நான் வாசிக்கும் போது முதல்ல ஆண்டவர் காமிச்சாரு, அவருடைய கரம் எப்படி இருக்கிறதுன்னு சொன்னா, உருவாக்கும் தேவனுடைய கரம். ஆமென். முதல் காரியம், உருவாக்கும் தேவனுடைய கரம். இந்த கரம் என்ன செய்கிறதுன்னு சொன்னா, உருக்குலைந்து போகிற நேரத்துல எல்லாம், அல்லது அந்த எந்த அழகாய், எந்த அளவாய், எந்த உயரமாய் வர வேண்டும் என்று கர்த்தர் நினைச்சிருக்கிறாரோ அது இந்த பூமியிலே தடைப்படும் போதெல்லாம் தேவனுடைய கரம் நம்மை அப்படியே தட்டி கொடுத்து அவர் வைத்திருக்கிற திட்டத்தின்படி, தீர்மானத்தின்படி நம்மை உருவாக்கும் கரம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. குயவனுடைய கையில நீங்களும் நானும் களிமண்ணாய் இருக்கிறோம். குயவனுடைய முன்பாய் வைக்கப்பட்டிருக்கிற ஒரு பெரிய திரிகை இந்த உலகத்தை காண்பிக்கிற ஒரு திரிகை. அந்த திரிகை சுத்தப்படுகிறது. அந்த சுத்தப்படுகிற அந்த உலகம் சுற்றி கொண்டிருக்கிற அந்த காரியத்தில் நடு மையத்தில் ஒரு பெரிய களிமண்ணை கொண்டு வந்து வைத்த போது அந்த களிமண்ணும் அந்த உலகத்தோடு சேர்ந்து சுத்த ஆரம்பிக்கும் போது அந்த சுத்தப்படுகிற அந்த நல்ல அந்த ஒரு ஸ்பீட்ல அந்த களிமண் கொஞ்சம் அப்படியும் இப்படியும் போகிற போது
அங்க குயவனுடைய உருவாக்கும் கரம் அந்த களிமண் மேல் படுகிறதா இருக்கிறது. ஆமே. உலக பிரகாரமாய் நீங்களும் நானும் போய்கொண்டிருக்கிற இந்த நாட்களில், உலக பிரகாரமாய் போக வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிற அந்த நாட்களில், உலகம் சுற்றுகிற அந்த வேகத்திற்கு ஏற்ப நாம் ஓடிக்கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் களிமண்ணாய் இருக்கிற நீங்களும் நானும் சில தடவை கொஞ்சம் வலதுபுறமோ கொஞ்சம் இடதுபுறமோ சாய்கிற போது அந்த குயவனின் உருவாக்கும் கரம் நம்மேல் வைத்திருக்கிற தரிசனம் நிறைவேறும்படி அந்த களிமண்ணா இருக்கிற உங்கள் மேலும் என் மேலும் குயவனுடைய கரம் படுகிறதாம். ஆமென். இந்த குயவனுடைய கரம் பட்ட போது அந்த கரத்தின் நிமித்தம் தேவன் நினைத்திருக்கிற உயரம், தேவன் நினைத்திருக்கிற அகலம், தேவன் நினைத்திருக்கிற தரிசனத்தின் படி அந்த சாதாரணமாய் மிதிக்கப்பட்ட அந்த களிமண்ணாய் இருக்கிற அந்த களிமண் தேவனுடைய கரம் தொட்ட போது இந்த களிமண் ஒரு பெரிய பாத்திரமாய் உருவெடுக்க என் கர்த்தருடைய கரம், உருவாக்கும் கரம், இன்றும் நம்மை நடத்தும் கரம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. சில நேரத்தில் நம்ம போய்கொண்டிருக்கிற காரியத்தில் நம்மளை உதவி செய்யலையே, நம்மளுடைய சத்தத்தை யாரும் கேட்கலையே, நமக்கு எந்த காரியமும் நடைபெறாமல் இருக்கிறது அப்படின்னு நினைக்கும் போது இந்த உருவாக்கும் கரம், ஆமென், வானத்திலிருந்து அப்படியே கீழே நீங்கள் இருக்கிற இடத்துல தேவன் தட்டி கொடுத்த, என் மகனே, நீ வலது புறமும் இடது புறமும் முன்புறமும் சாய்ந்து போக வேண்டாம், உன்னை கொண்டு வைத்திருக்கிற தரிசனம் உன்னை கொண்டே செய்வேன்பா. ஆமென். உன்னை கொண்டு, மற்றவர்களே அல்ல. ஒருவேளை உலக பிரகாரமான காரியத்தில் நீ களிமண் சொல்லியிருக்கலாம். சில பேர் கேட்பாங்க பாருங்க, மண்டையில் ஒன்றுமே இல்லையா, மண்ணு தான் இருக்குதா அப்படின்னு கேட்பாங்கல்ல. ஆமென். மண் இருக்கலாம், ஏன்னா நம்ம மண்ணிலேருந்து தானே வந்தோம். ஆனால் நம்ம கூட கர்த்தர் மாத்திரம் இருந்தா, அந்த குயவனுடைய கரம் மாத்திரம் இருந்தா, அந்த கரத்தின் நிமித்தம் நம்மளை பேதையாயிருக்கிற நம்ம ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி நல்ல ஞானத்தையும் வரத்தையும் கொடுக்க என் தேவன் சித்தமுள்ளவராயிருக்கிறார். ஆமென். அன்று பேதுரு பேசின போது அங்க இருந்தவங்களாம் சொன்னாங்க, இந்த மனுஷனை நாங்கள் பார்க்கும்போது பேதமையான மனுஷன், இவன் படிக்காத மனுஷன், இவனுக்கு அவ்வளவுலாம் நல்ல ஸ்மார்ட்டாக எந்த விஷயமும் தெரியாது. ஆனால் இன்னைக்கு இவன் பேசுகிறதை நம்ம பார்க்கும்போது இவன் தேவனோடு இருந்த மனுஷன் என்று சொல்லி அங்கே இருந்த கூட்டம் சொன்னது போல, உங்களை உருவாக்குற கரம் மண்ணா இருக்கிற, களிமண்ணா இருக்கிற உங்களை கத்த தொட்டு வலதுபுறம் இடதுபுறமும் நீங்கள் சாய்ந்து போகாதபடி தேவன் நினைத்திருக்கிற நல்ல பாத்திரமாய் கத்தர் வணைய சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். ஒருவேளை இந்த பாத்திரமாய் வணைந்த பிறகு இந்த பாத்திரத்திற்கு கனம் ஒருவேளை குறைந்து போயிருக்கலாம். அந்த பாத்திரம் ஒருவேளை கால் கழுவுற பாத்திரமா வெளியே வச்சிருக்கலாம், அல்லது ஒரு அந்த பாத்திரம் நல்ல கனமுள்ள பாத்திரம்னு பந்தி விசாரிக்கிற ஒரு பாத்திரமா வச்சிருக்கலாம். ஆனால் அங்க குறைவுன்னு வந்ததுன்னா, இயேசு வந்து நின்னாருன்னா, நீ வெளியே உபயோகமே இல்லாம யாரும் கனப்படுத்தாத ஒரு பாத்திரமா வெளியே இருக்கிற உன்னை கொண்டு கர்த்தர் உள்ள கொண்டு வர வச்சு அந்த பந்தி விசாரிப்புகளை மொத்தமும் சரி பண்ணி கொடுக்கிற கிருபை உள்ள தேவனுடைய கரம். ஆமென். வந்த போது ஒரு அற்புதம் செய்யணும்னு சொன்னா, நல்ல டேலண்டா இருக்கிற ஆட்களை, நல்ல கூர்மையான இருக்கிற ஆட்களை அல்ல, அப்படியே தேடி பார்க்கிறார். அப்படியே வெளியே வச்சிருக்காங்களா கால் கழுவுற மாதிரி, கனவீனமா இருக்குதா? இயேசு சொல்லுகிறார், அந்த மனுஷன் எனக்கு வேண்டும், அந்த மனுஷி எனக்கு வேண்டும். இந்த நான் நிற்கிற இடம் குறைவுள்ள இடத்தை நிறைவாக்கணும்னு சொன்னா, இங்க இருக்கிற பாத்திரம் இல்ல, வெளியே இருக்கிற பாத்திரம், இந்த பாத்திரத்தை உள்ள கொண்டு வாங்கன்னு சொல்லி தண்ணீர் வார்க்கப்பட்ட போது, அதிலிருந்து பந்தி விசாரிப்புக்கு போகும்போது அந்த 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 திராட்சை ரசம் எப்படி இருந்ததுன்னு கேட்டா, மதுரமான திராட்சை ரசம். அல்லேலூயா.
எதன் நிமித்தம்? உருவாக்கின கர்த்தருடைய கருத்து நிமித்தம். உலகம் உன்னை புறக்கணித்திருக்கலாம், நீ தோல்வியை கண்டு கொண்டே இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உன்னை உருவாக்கினவர் மனுஷன் அல்ல. உன்னை உருவாக்கினவர் கர்த்தர், மகா பெரிய தேவன். உன்னை தெரிந்து கொண்டவர் அவர். அவருடைய கரம் படும் போதெல்லாம் உனக்கு கனம் உண்டாகும். அவருடைய கரம் படும்போதெல்லாம் உனக்கு ஞானம் உண்டாகும். அவருடைய கரம் படும் போதெல்லாம் நீ மற்றவர்களுக்கு முன்பாய் சாட்சி உள்ள பிள்ளையாய் நிற்கும்படி கர்த்தர் உதவி செய்வார். உன் கனவீனத்தை மாற்ற இந்த உருவாக்கும் கரம் மாத்திரமே போதும். ஆமென். மனுஷன் ஒரு வேளை உன்னை கனவீனப்படுத்தி இருக்கலாம், ஆனா உன்னை கனப்படுத்துகிற தேவன், உன் மேல் தரிசனம் உள்ள தேவன், உன்னை முற்றுமுடிய நடத்த சித்தம் உள்ள தேவன், உருவாக்குற தேவன், அவருடைய கரம் பட்டு கொண்டே இருக்கும். ஆமென். அங்க இருக்கிறவங்களுக்கு தெரியாது இந்த திராட்சை ரசம் மதுரமா இருக்கிறதுக்கு இயேசு அங்க இருந்தது காரணம். இயேசுவை அந்த குடும்பம் தெரிந்து கொண்டது காரணம். அது மாத்திரமில்லை, இந்த அற்புதத்திற்கு தேவன் பயன்படுத்தின பாத்திரம் கனமுள்ள பாத்திரம் இல்ல, கனவீனமாய் வெளியே வைக்கிருக்க அந்த பாத்திரத்தை கொண்டு இந்த பந்தியை முழுவதும் கர்த்தர் கனமுள்ளதாய் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை உடைக்கப்பட்ட உள்ளத்தோடு வந்திருப்பீங்கன்னு சொன்னா, அங்கங்க பேட்ச் விழுந்திருக்கும்னு சொன்னா, இன்று உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, இந்த தேவனுடைய அதிசயமான, இந்த குயவனுடைய அதிசயமான கரம், உருவாக்குற கரம், உன்னுடைய எத்தனை இடத்துல ஓட்டைகள் இருந்தாலும், எத்தனை இடத்துல உனக்கு உண்டான காரியங்கள் எல்லாம் வெளியே போய் கொண்டு இருந்தாலும் கர்த்தர் திரும்ப கட்டுகிறவராய் இருக்கிறார். ஆமென். திரும்ப கட்டப்படுவாய். ஒருவேளை வெளியே கொண்டு போய் வச்சுட்டாங்களா, இனிமே இந்த பாத்திரம் கால் கழுவுறதுக்கு மாத்திரம் வச்சுக்கலான்னு பயப்படாதீங்க. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வந்து கொண்டு இருக்கிறது. மனுஷன் மாறி போயிருக்கலாம், அதை உருவாக்கின குயவனுடைய கரம், உருவாக்குற குயவனுடைய கரம் இன்றும் உங்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. ஆமென். ஏற்ற காலத்தில் கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிற கிருபை மகா ஆச்சரியமா இருக்கும். ஆமென். விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எடுத்தால் வாசிப்போம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். எரேமியா 18:6 வாசிப்போம். இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவனுடைய கையில் இருக்கிறது போல நீங்க மற்றவங்க கையில் இல்ல, உருவாக்குற கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒருவேளை உங்க குடும்பம் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்ததுன்னு சொன்னா, இன்னைக்கு கர்த்தருடைய கரத்துல உங்க குடும்பத்தை கொடுத்துருங்க. உங்க தொழில் அப்படி இப்படி இருக்குன்னு சொன்னா, இந்த உருவாக்கும் கர்த்தருடைய கரத்துல உங்களுடைய தொழிலை கொடுத்து பாருங்க, தேவன் உருவாக்கி கொடுப்பார். ஆமென். உங்களுடைய பிள்ளைங்க கொஞ்சம் அப்படி இப்படி இருக்காங்கன்னு சொன்னா, இந்த உருவாக்கும் கர்த்தருடைய கரத்துல உங்க பிள்ளைங்களை கொடுத்துருங்க. என்னுடைய கர்த்தருடைய கரம் மேல தொட ஆரம்பிக்கும் போது, மண்டையில ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னாங்க பாருங்க, அந்த மண்டைய கர்த்தர் நிறைய பேருக்கு நல்ல வார்த்தைகளை சொல்லுகிறவர்களா கர்த்தர் மாத்திடுவார். ஆமென். நல்ல தெளிவான காரியத்தை சொல்லுகிறவர்களாய் மாத்திடுவார். ஆமென். இவர்களை வைத்தா அப்படின்னு சொன்னா, அவர்களை வைத்துத்தான் இந்த தேவன் செய்ய வல்லவராய் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதே போல் ரோமர் 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தையும் கொஞ்சம் சத்தமா வாசிங்க. ரோமர் 9:21 வாசிங்க. 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். மிதியிட்ட ஒரே களிமண்ணாலே ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்திற்கும், ஒரு காரியத்தை ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்திற்கும்
பண்ணுகிறதற்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையோ, இந்த மண்ணின் மேல் மொத்த அதிகாரம் உள்ளவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். சில நேரத்தில் மிதிக்கப்படுகிறது போல இருந்ததுன்னு சொன்னா, நசுக்கப்படுகிறது போல இருக்குதுன்னு சொன்னா பயப்படாதீங்க. உங்களை இன்னும் ஸ்ட்ராங்கான பாத்திரமாய், உயரமான பாத்திரமாய் வரும்படி கர்த்தருடைய கரம், குயவனுடைய கரம் இன்னும் அதிகமாய் உங்கள் மேல் இருந்து கொண்டிருக்கிறது. ஆமென். இந்த குயவனால அந்த பாத்திரத்தை கனப்படுத்தவும் முடியும். இந்த குயவனால அந்த பாத்திரத்தை கனவீனப்படுத்தவும் முடியும். ஆனா என்னுடைய அப்பா எப்பொழுதுமே கனப்படுத்த மாத்திரம் நிறைய தடவை யூஸ் பண்ணி இருக்கிறாரு. அது நிமித்தம் உங்களோட பேசி கொண்டிருக்கிறார். ஆமென். அப்போ மொத்த அதிகாரமும் யார் இடத்துல இருக்குன்னு சொன்னா என் தேவன் இடத்துல இருக்கிறது. அல்லேலூயா. உங்களை பார்த்து யாராவது சொன்னான்னு வைங்க, அவ்வளோதான், உன்னை கதை முடிச்சிருவேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா, காலி பண்ணிடுவேன்னு சொன்னாங்கன்னா, நீங்கள் அவங்களுக்கு மறு உத்தரவு எதுவும் சொல்லாதீங்க. ஏன் தெரியுங்களா? உங்களை உருவாக்குனவர் யாருங்க? ஆமென். அவர் மாத்திரம் நினைச்சாதான், அவர் எப்பொழுது நசிக்கப்பட நினைக்க மாட்டாரு. வளர்ந்து வரும்படி செய்கிறவ அதிசயமான இந்த குயவனுடைய கரம். அல்லேலூயா. ஒருவேளை ஏதாவது அங்கங்க பேட்சா இருக்குதுன்னு சொன்னா, உடைக்கப்பட்டு இருந்துச்சுன்னு சொன்னா ஒண்ணுக்கும் கவலைப்படாதீங்க. இந்த வார்த்தையை அப்படியே எடுத்துக்கொண்டு போங்க. கர்த்தர் இன்றையிலிருந்து இந்த குயவனுடைய கரம் நடத்துகிற அதிசயத்தை பார்க்க உங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸ் நினைச்சு கொள்ளுங்கள். ஆமென். அடுத்தது காரியம் பார்க்கணும்னு சொன்னா, இந்த குயவனுடைய கரம் எப்படி இருக்குன்னு சொன்னா பயன்படுத்தும் தேவனின் கரமாக இருக்கிறது. ஆமென். பயன்படுத்துகிற கரம். அப்ப இந்த பயன்படுத்துகிற கரம்னா இதுக்கு அடுத்த காரியம் என்னன்னு சொன்னா பயன்படாத ஒரு பொருள். ஆமென். இந்த ஒரு பயன்படாத ஒரு பொருளை எங்க அப்பா கையில கொடுத்துட்டா அதை பயன்படுற மாதிரி மாத்திடுறாரு. ஆமென். அப்ப எப்படி மாத்துறான்னு சொன்னா, அதே ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். 49 2 சத்தமா வாசிங்க. அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி தமது கரத்தின் நிழலினால் என்னை அவருடைய கரத்துல மறைத்து என்னை துலக்கமான அம்பாக்கி என்னை தமது அம்பரா துணியில மூடி வைக்கிறார். அல்லேலூயா. அடுத்த காரியத்தை நான் உட்கார்ந்து படிக்கும்போது, இதை நிறைய தடவை நான் படிச்சிருக்கிறேன். ஆனால் தேவன் நேற்று பேசின, ஆண்டவரை இது கொஞ்சம் சொல்லுங்கன்னு பேசின போது, இந்த பூமியில நீங்களும் நானும் கடைசி நேரத்தில் நின்று கொண்டு இருக்கிறோம். ஆமென். தேவன் நம்மை கூர்மை உள்ள ஆட்களாய் மாற்ற வேண்டும் என்று நினைத்திருக்கிறார். ஆமென். எந்த இடத்துல கூர்மை உள்ளவர்களாய் மாற்றணும்னு சொன்னா, நம்முடைய வாய்ப்பகுதியை கூர்மை உள்ள ஆயுதமாய் மாற்றணும். ஆமென். இந்த வாயில நிறைய துதித்தல் வர வேண்டும். இந்த வாயில கர்த்தருடைய துதித்தல் வருகிறது மாத்திரம் இல்ல, தேவன் பட்டயமாய் கொடுத்திருக்கிறார். தேவனுடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அப்ப இந்த பட்டயத்தை கர்த்தர் கூர்மையாக்க விருப்பப்படுகிறார். தேவனுடைய வசனத்தை போதிக்கிறவர்களாய் நம்மை ஆக்க வேண்டும் என்று நினைக்கிறார். எது நிமித்தம்? இந்த கடைசி நாட்களில் நம்முடைய நாவுகள் கூர்மையாய் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிற நாவாய் இருக்க வேண்டும். சமயம் வாய்த்தாலும் சமயம் வாய்க்காமல் போனாலும் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிற கூர்மையான பட்டயமாய் இருக்க வேண்டும் நம்முடைய வாய் பகுதி. ஆமென். வாய் பகுதினாலதான் நிறைய பிரச்சனை. ஆனா கர்த்தர் இந்த காலவெளியில் சொல்லுகிற காரியம், நீங்கள் போய்கொண்டிருக்கிற இந்த நாட்களில் உங்களை கர்த்தர் கூர்மையான பட்டயமாய் மாற்ற வேண்டும் என்று நினைத்திருக்கிறார். அல்லேலூயா. வேத வசனத்தை தெளிவாய் கூர்மையாய் போதிக்கிறவர்களாய் ஆக்க வேண்டும் என்று சொல்லி, மாத்திரமில்ல, சத்துரு நீங்கள் வைத்திருக்கிற வசனம் கூர்மையாய் இருக்கிறது நிமித்தம் உங்களை தொடாதபடி ஓட வேண்டும் என்று நினைத்திருக்க வேண்டும். ஆமென்.
ஒரு பெரிய படையில இந்த படை தளபதி முன்பு அந்த படையை தாங்கி கொண்டு போகும்போது அவருடைய வாள், பெரிய வாள் இருக்கும். முன்னாடி பெரிய அவனை எதிர்நோக்கி வந்திருக்கிற அந்த படை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அவர் போய் நின்னதுக்கு அப்புறம் அந்த எதிர் நிற்கிற படையை பார்த்து தன்னுடைய வாளை வெளியே எடுத்து அப்படி காமிப்பார். பாருங்க, இந்த வாளுடைய கூர்மை பகுதி பார்க்கும்போது முன்பு நின்று கொண்டிருக்கிற சத்துருவுக்கு பயம் எடுக்க ஆரம்பித்து விடும். ஐயோ, இது எனக்காய் உருவப்பட்ட பட்டயம்மா, என்னை தொடர்ந்து வரப்போகிற உருவப்பட்ட பட்டயமா என்று சொல்லி பயப்படும்படி உங்களுடைய வார்த்தையை, தேவனுடைய வசனத்தை உங்களுடைய வாய்ப்பகுதியில் போட்டு அதை அசை போட்டு அந்த வாய்ப்பகுதியை கத்த நினைக்கிற காரியம், இந்த வாய்ப்பகுதியை கூர்மையான பட்டயமாய் இருக்க வேண்டும் என்று கத்தர் விரும்பப்படுகிறார். ஆமென். வாயிலிருந்து வருகிற துதி எதிர் முன்னாடி இருக்கிற சத்துரு தெரித்து ஓட வேண்டும். தேவன் இந்த மனுஷனை கூர்மை உள்ளவராய் மாற்றி இருக்கிறார். இவன் உளையான சேற்றில் இருந்தான், இவனால என்ன செய்ய முடியும் நினைச்சோம். ஆனா கர்த்தருடைய கரம் அவன் மேல் பட்டது நிமித்தம், அவர் தொட்டது நிமித்தம் இன்றைக்கு அவனுடைய வாய் துதிக்கிற வாயாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். அது மாத்திரமல்ல, வசனங்களை சொல்லுகிற வார்த்தையாய் மாற்றி இருக்கிறார். சத்துரு வரும்போது கர்த்தருடைய வசனத்தை, கூர்மையான பட்டயத்தை இந்த நாவு சொல்லும் போது சத்துரு பயந்து ஓடி விடுவான். ஆமென். அது எவ்வளவு பெரிய படையா இருந்தாலும் சரி, இந்த கர்த்தர் விருப்பப்படுகிறது தேவனுடைய கரம் உங்க மேல இருந்து உங்களை கூர்மை உள்ளவர்களாய் கர்த்தர் மாற்ற விருப்பப்படுகிறார். அல்லேலூயா. இந்த பட்டயம் சத்துருவும் சில நேரத்தில் வருவான், ஆனா அது கர்த்தருடைய பட்டயம் இல்லை. அன்னைக்கு பெலிஸ்தியன் வந்தபோது, கோலியாத் வந்தபோது அவனிடத்தில் ஒரு பெரிய பட்டயம் இருந்தது. யாரை பயமுறுத்த? கர்த்தர் அபிஷேகம் பண்ணின பிள்ளைகளை பயமுறுத்த. ஆனால் கர்த்தருடைய மனுஷன் இறங்கி வந்த போது, அவனை வீழ்த்திய போது, கர்த்தருடைய கரம் அவன் மேல் இறங்கின போது, எந்த பட்டயம் அவனை பயமுறுத்தும்படி கொண்டு வந்தானோ பெலிஸ்தியன், அந்த பட்டயத்தை உருவி எடுக்கும் போது கர்த்தருடைய பட்டயமாய் மாறும்படி கர்த்தர் உதவி செய்திருந்தார். ஆமென். உங்களுக்கு விரோதமா எப்பேற்பட்ட பட்டயம் வந்து நின்றாலும் கர்த்தர் விருப்பப்படுகிறது, என் மகனே, என்னுடைய மகளே, தேவனுடைய கரம் உங்கள் மேல் இருக்கிறது நிமித்தம் உடைய கூர்மையான விசுவாச அறிக்கை செய்கிற வாய்ப்பகுதியாய் மாற்றி இந்த பட்டயம் சத்துருவை வெல்லுகிற பட்டயமாய் மாற்ற என் தேவன் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். அது கீழே இன்னொரு வசனம், தமது கரத்தின் நிழலில் என்னை மறைத்து. அல்லேலூயா. எங்க அப்பா பெரிய மனுஷன். வனாந்திரத்தில் நிற்கிறீங்களா? பயங்கரமான வெயிலில் நிற்கிறீங்களா? உங்களை கூர்மை உள்ளவர்களா மாற்றி நீங்க நிற்கிற இடத்துல ஸ்ட்ரென்த்தா நிற்கும்படி தேவனுடைய நிழலை கொடுத்து தம்முடைய பிள்ளையாய் மறைத்து கொள்கிறவராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. மாத்திரமில்ல, அந்த பட்டயத்தை எப்படி மாற்றான்னு சொன்ன, அந்த அம்பை எப்படி மாற்றான்னு சொன்னா, துளக்கமான, இத்தனை நாள் இந்த அம்பு துருப்பிடிச்சிருந்துச்சு, இதுக்கு கனம் இல்லை, இது பார்க்கும்போது ஒரு மாதிரி இருந்தது. ஆனா தேவனுடைய கரம் அங்க தொட்ட போது அது நல்ல பளபளன்னு இருக்கும்படி, அந்த கரம் அவனை பளபளன்னு இருக்கும்படி செய்து, துளக்கமாக இருக்கும்படி செய்து, மாத்திரம் இல்லை, அந்த மனுஷனுடைய பகுதியில் ஒரு பெரிய பேக் ஒன்று இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அந்த பேக்கில் தான் வில்லு அம்பெல்லாம் இருக்கும். அம்பர துணியில் கர்த்தர் பத்திரமா அவருடைய நல்ல கிருபையின்ல, அவருடைய சட்டையின் மறைவில் மறைத்து வைக்கிறவராயிருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். உங்களை உருவாக்கினவர் அவர்தான். கர்த்தருடைய கரம் இருக்குன்னு சொன்னா, இந்த உருவாக்கும் கரம் இருக்குன்னு சொன்னா, நம்மை பயன்படுத்தும் கரம் இருக்குன்னு சொன்னா, உங்களை கூர்மை உள்ளவர்களாய் மாற்ற என் தேவன் சித்தம் உள்ளவர் என்பதை உங்களுக்கு புரியும்படி தெளியும்படி பேசிக்கொண்டிருக்கிறார். ஆமென்.
மற்றவர்களை கொண்டல்ல, உன்னை கொண்டு செய்ய வேண்டும் என்று நினைத்திருக்கிற காரியம் உன்னை கொண்டே செய்வா. நீங்க மோசையை கொண்டு லட்சக்கணக்கான ஜனங்களை நடத்தணும் போது மோசை சொன்னார், நான் மந்த வாய் திக்கு நாவுன்னு சொன்னாரு. ஆமே, திக்கிட்டே இருப்பேன், மந்த நாவுன்னு சொன்னாரு. ஆனா தேவன் அவரை வனாந்தரத்தில் கொண்டு போய், அவாந்தரத்தில் கொண்டு போய் அவர் அப்படியே பழக்க வைக்கும் போது அவர் கூர்மை உள்ள நாவாய் மாற்றிடுதன் நிமித்தம் பார்வோனிடத்துல போய் சொன்னார், எங்களுடைய ஜனங்களை நீ ஆராதிக்க அனுப்பலன்னு சொன்னா அப்படின்னு சொல்லி தெளிவாய் பேசுகிற நல்ல நாவை கர்த்தர் கூர்மையான நாவை மாற்றி கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க. உங்க குடும்பத்தில் யாராவது உங்களை போட்டு நெருக்கிட்டு இருப்பாங்கன்னு சொன்னா, சத்துரு நெருக்கிட்டு இருப்பான்னு சொன்னா, கர்த்தருடைய வார்த்தை வசனத்தை உள்ள வைங்க. இந்த வசனத்தின் நிமித்தம் கர்த்தர் உங்களை கூர்மையாய் மாற்றி கொடுக்க போகிறார். மாத்திரமில்லை, உங்ககிட்ட இருக்கிற அம்பு, இத்தனை நாள் சத்துரு அம்பு ஏயும் போதெல்லாம் பயந்தோம்ல, இப்ப உங்ககிட்ட இருக்கிற அம்பை வெளியே எடுங்க. அந்த அம்பை கர்த்தர் துளக்கமாக்கி அது நீங்க வெளியே எடுக்கும் போது பளபளன்னு இருக்கும். கர்த்தருடைய கிருபை நிமித்தம் மாத்திரம் இல்ல, தேவன் கொடுக்கிற உடன்படிக்கையான அம்பர துணியில் அந்த அம்பு வைக்கப்படும் போது அதற்குண்டான கனத்தை கர்த்தர் கொடுக்கிறவராயிருக்கிறார். ஆமென். மாத்திரம் இல்ல, எடுத்து வாசிப்போம். அடுத்த காரியத்தை பார்ப்போம்னு சொன்னா, தேவனுடைய கரம் எப்படி இருக்குன்னு சொன்னா மாற்றம் தரும் கரம். அல்லேலூயா. நம்ம இப்ப இருக்கிற அந்த காரியத்தை அப்படியே மாற்றுகிற கரமாயிருக்கிறது. அல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். ஏசாயா 62 2-3 வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 62 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். கர்த்தருடைய வாய் சொல்லிட்டு, கர்த்தர் உனக்குன்னு ஒரு புது நாமத்தை கொடுப்பாரு. ஆமென். கர்த்தருடைய கரத்துல அலங்காரமான கிரீடமும், தேவனுடைய கரத்துல ராஜ முடியுமா இருப்பாய். ஆமென். கீழே இருக்கிற வசனத்தை கூட வாசிங்களேன். ராஜ முடிவா இருந்தா எப்படி இருப்பாங்கன்னு. நீ இனிமே கைவிடப்பட்டவள் எண்ணப்படாம, இனிமே உன் தேசம் பாழான தேசம்னு சொல்லப்படாம, நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார். ஆமென். அலங்காரமா வைப்பாரு, ராஜ முடியா இருக்கும். தேவனுடைய கரத்துல அலங்காரமான கிரீடமா இருக்கும்படி மாற்றத்தை தருகிற தேவன். ஆமென். முதல் சொன்னது போல உருவாக்குறாரு, அடுத்தது சொன்னது போல பயன்படுத்தும் கரம் நம்ம மேல வந்ததுக்கு அப்புறம் நம்முடைய நட உட, நம்முடைய தொழில இதெல்லாம் மாற்றம் அடையும்படி கர்த்தர் உதவி செய்து, நீங்க ஒருவேளை எப்சிபாவா இருந்தா என்ன அர்த்தம்னு சொன்னா, என் விருப்பம் அவரின் மேல் இருக்கிறது. அல்லேலூயா. எப்சிபான்னு சொன்னா தேவனுடைய விருப்பம் அவர்கள் மேல் இருக்கிறது. பியூலான்னு சொன்னா தேவன் எப்படி பார்க்கிறான்னு சொன்னா ஒரு மனவாட்டி பார்க்கறது போல பார்க்கிறார் ஆண்டவர். ஆமென். நீங்க இருந்த தேசம் பாழா போன மாதிரி இருந்து, கைவிடப்பட்டு ஒண்ணுமே இல்லாம இருக்கிற மாதிரி இருந்ததுன்னு சொன்னா, அதே தேசத்துல கர்த்தர் உங்களை செழிப்புள்ளவர்களாய் மாற்றி ஒரு மாற்றத்தை, பெரிய மாற்றத்தை கொடுத்து, அன்னைக்கு ஈசாக்கு ஊர் விட்டு கிளம்பிடணும்னு நினைக்கும் போது, இந்த தேசத்தை விட்டு போயிடணும்னு நினைக்கும் போது, இந்த ராஜாட்ட போய் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடலான்னு நினைக்கும் போது, கர்த்தர் அவன்கிட்ட இடைப்பட்டு சொன்னார், இந்த பஞ்சத்தை பார்த்து பயந்து போறியா நீ? பயப்படாத, நீ பயப்படாத. இந்த பஞ்சம் உன்னை ஒன்றும் செய்யாது. உனக்கு தெரியுமா, உங்க அப்பா இருந்த காலத்துல, ஆபிரகாம் இருந்த காலத்துல இதே போல ஒரு பெரிய பஞ்சம் இருந்துச்சுப்பா. ஆனா இவன் கர்த்தருடைய பிள்ளையா இருந்தனால
என்னோட கரத்தில் இருந்தனால, அவன் என் கரத்தில் அலங்காரமாக இருந்தனால, என் கரத்தில் விசுவாசம் உள்ளவனாக இருந்தனால, என் கரத்தில் கிரீடம் பெற்றவனாக இருந்தனால, இந்த தேசத்தில் அவன் இருந்த போதும் கூட பஞ்சத்தை என்னனால இல்லாமல் ஆக்க முடிந்தது. அல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை இந்த தேசத்தில் நீ கைவிடப்பட்டவள் நினைச்சு, நீ திரும்பி போயிடணும்னு நினைச்சு, நான் இருக்கிறதே யாருக்கும் தெரியலன்னு நினைச்சு நீ தனியாலாம் இருப்பேன்னு சொன்னா, நீ திரும்பி போயிடணும்னு சொன்னா, இல்லை பிழைப்புக்காக வேற எங்கேயோ போகணும்னு நினைச்சா, கர்த்தருடைய வார்த்தை உன் மேல் வருகிறது. நீ எங்கேயும் போக வேண்டாம். நீ எந்த இடத்துல கைவிடப்பட்டையோ, எந்த இடத்துல அனந்தை போல இருந்தியோ, எந்த இடத்துல தவித்து கொண்டிருந்தையோ, எந்த இடத்துல இத்தனை நாட்கள் தோல்வியை பார்த்து கொண்டிருந்தாயோ, இத்தனை நாட்கள் உன்னை நெருக்கின காரியத்தை பார்த்து கொண்டிருந்தாயோ, இதே தேசத்துல நீ விட்டு போக வேண்டாம். உன் நிமித்தம் இந்த தேசத்திற்கு நான் மழையை கொடுப்பேன். ஆமென். நம் நிமித்தம் நம் தேசத்திற்கு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்யணும்னு சொன்னா, நம்முடைய பட்டயம் கூர்மையாக இருக்க வேண்டும். நம் தேவனுடைய வசனத்தை உள் வாங்கி கொண்டவர்களாக இருக்க வேண்டும். மாத்திரமில்லை, மாற்றங்களை ஏற்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். தேவன் பேசின போது ஈசாக்கு ஒரு வேளை விதைக்க ஆரம்பிக்கும் போது அங்கே இருக்கிறவங்களெல்லாம் அவனை பார்த்து ஒரு மாதிரி ஏளனமா பேசியிருப்பாங்க. ஆனால் கர்த்தருடைய கரம் நம்ம மேல் இருந்துச்சுன்னு சொன்னா, அந்த தேசத்துல நீங்கள் மாற்றம் அடைகிறதை மற்றவங்க பார்த்து அவங்க சொல்லுவாங்க, நீ கர்த்தருடைய பிள்ளைன்னு சொல்லுவாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீ கர்த்தருடைய பிள்ளைப்பான்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு மழையே இல்லை, இவர் கலப்பை எடுத்து உழுக ஆரம்பிச்சாரு. எதை நம்பி? உருவாக்கும் கர்த்தருடைய வார்த்தையை நம்பி மாத்திரமே. இத்தனை நாள் ஒருவேளை மனுஷனுடைய வார்த்தையெல்லாம் நம்பிட்டு இருந்திருப்பீங்கன்னு சொன்னா, பிரதர் அண்ட் சிஸ்டர், இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் வந்து கொண்டு இருக்கிறது. போதும் அந்த வார்த்தையெல்லாம், இந்த வார்த்தையெல்லாம் போதும். நீங்க அவருடைய வார்த்தையை நம்பி நில்லுங்க. நீங்கள் நினைக்காத, இந்த ஜனங்களுக்கு செய்ய முடியாத காரியங்கள், இன்னைக்கு ராஜா என்ன செய்யறதுன்னு திகைச்சு போயிருந்த போது, கர்த்தர் ஈசாக்கு அந்த தேசத்தில் விதைக்கும்படி உதவி செய்த போது, விதைத்த போது 1 மடங்கு 2 மடங்கல்ல, 100 மடங்கு. கைகளை தட்டி ஆமென். கைகளை தட்டி தேவனுக்கு முன்பாய் ஆமென். 1 மடங்கல்ல, 2 மடங்கல்ல, கர்த்தருடைய கரம் மேல் பட்டா மாற்றத்தை உண்டாக்குற தேவன். உன்னுடைய கால் தாங்கி தாங்கி நடக்கிற மாதிரி இருந்தா, கர்த்தருடைய கரம் பட்டுச்சுன்னு சொன்னா, தேவனுக்காய் ஓடுகிற பிள்ளையாய் மாற்றுவார். ஆமென். நடக்கவே முடியல, ஆனா கர்த்தருடைய கரம் பட்டது நிமித்தம் இந்த மனுஷன் மான்கால்கள் போல ஓடும்படி கர்த்தர் உதவி செய்வார். ஆமென். பேசவே முடியலையா அப்படின்னு சொன்னா, அந்த காரியத்துல கர்த்தர் கூட இருக்கும்போது, ஆண்டவரை நம்பி ஓடும்போது, உன்னை கர்த்தர் சாகிற வரையிலும் அவருடைய வார்த்தையை சொல்லுகிற மகனாய், தெளிவாய் பேசுகிற மகனாய், சத்தமாய் பேசுகிற மகனாய், மகளாய் மாற்ற என் கர்த்தர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். என் தேவன் மாற்றத்தை கொண்டு வர வேற யாரோ கொண்டு வர்ற தேவன் அல்ல. எங்க கனவீனமா, எங்க ஒளிஞ்சிருக்கிற, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறியா? உன் தேசம் கைவிட்ட பட்டது நிமித்தம் எங்கேயோ ஒளிஞ்சிருக்கிறியா? என்னுடைய தேவன் கரம் உருவாக்குற கரம். அது மாத்திரமில்ல, தேவனுடைய கரம் உன்னை கூர்மையான ஆக்கிற கரம். என்னுடைய தேவனுடைய கரம் மாற்றத்தை உண்டாக்குற கரம். உன்னை கொண்டு கர்த்தர் ஒரு மாற்றத்தை உண்டாக்கினான்னு சொன்னா, உன் கரம் வாங்குற கரமா இருக்காது, கொடுக்கிற கரமா இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒருவேளை உங்க கரம் வாங்குற கரமா இருக்குன்னு சொன்னா, இந்த காலை வேளையில கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, ஐயா நான் வேலை தேடி தேடி கிடைக்கல ஐயா அப்படின்னு சொன்னா, நீ கர்த்தருடைய கரத்துல உருவாக்குற கரத்துல இருந்தாயின்னு சொன்னா, மாத்திரமல்ல தேவன் பயன்படுத்தும் கூர்மையான கரத்துல இருப்பாயின்னு சொன்னா, தேவன் உனக்கு மாற்றத்தை கொடுக்கிற அந்த கரத்தில் இருந்தான்னு சொன்னா, நீ வேலை தேடினது போதும், உன்னை கர்த்தர் வேலை கொடுக்கிற ஆளாய் மாத்திடுவார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். என் தேவனுக்கு ஞானமான ஆட்கள் வேணாம். ஆமென். என் தேவனுக்கு
ஞானமான ஆட்கள் வேண்டாம், பலமான ஆட்கள் வேண்டாம். என் தேவன் தெரிந்து கொள்ளும் போது பலவீனமான ஆட்கள், ஞானமில்லாத ஆட்களை கொண்டு அசாதாரியமான செய்ய முடியும்னு சொன்னா, ஒரு காரியத்தை செய்ய முடியும்னு சொன்னா, அது மனுஷனால் இல்லை, என் தேவனால் மாத்திரமே. ஆமென், ஆமென். என் தேவன் தெரிந்து கொள்ளும் போது இந்த பெரிய சத்துருவை வீழ்த்த இவ்வளோ ஆட்கள் தேவையில்லைப்பா, கொஞ்சம் குறையா இருக்கிற ஆட்களை வச்சு நான் செய்யணும்னு சொன்னா, ஒரு சின்ன அப்பப்போ ஏதோ ஒரு பரீட்சை ஆண்டவர் கொடுப்பார், ஒரு எக்ஸாம் கொடுப்பார். அன்னைக்கு அங்கே தண்ணி ஓடிச்சு. உங்கள்கிட்ட நிறைய ஆட்கள் இருக்காங்கல்ல, அது பெரிய படை இல்லை. நீ நினச்சிருக்கிற இந்த பெரிய படையை வச்சு தான் அந்த வீழ்த்துன்னு நினச்சிருக்கிறல்ல. உன் நினைவு அப்படி இருக்குல்ல, உன் நினைவு என் நினைவு இல்லை. ஆமே, உன் வழி என் வழி இல்லை. நான் எனக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறேன். உங்கள்கிட்ட இருக்க பெரிய படையை வச்சு அந்த பெரிய படையை நீ வீழ்த்துன்னு நினைக்க வேண்டாம். அதுக்கு முன்னாடி நான் உனக்கு ஒரு ஆட்களை மாற்றத்தை ஏற்படுத்துகிறேன். இங்கே உங்ககிட்ட இருக்கிறவங்கள அந்த தண்ணீரை குடிக்க சொல்லுப்பா அப்படின்னு சொன்னார். ஆமே, டென்ட்ல எப்படி குடிச்சாங்க, கீழெல்லாம் குடியில. நான் எதுவுமே அறியாத தேவனை நோக்கி பார்க்குற தாழ்மையாக இருக்கிற ஜனம் தங்களை முழுவதும் ஒப்பு கொடுத்து நாய் நக்கி குடிக்கிறது போல தேவன் எனக்கு கொடுத்தான்னு சொல்லி வாரி குடித்த இலக்கம் கம்மியாக இருந்துச்சு. ஆனால் எதிரினுடைய படையினுடைய இலக்கம் அதிகமாக இருந்தது. இந்த சின்ன ஆட்களை கொண்டு மிகப்பெரிய படையை வீழ்த்த என்னுடைய கர்த்தருடைய கரம் கூர்மையாய் மாற்றி கொடுத்தது. ஆமென். இந்த கால வேளையில் ஒருவேளை திரும்ப திரும்ப தோல்வியை பார்த்துட்டு இருந்தா, திரும்ப திரும்ப நடக்காததை பார்த்துட்டு இருந்தா, திரும்ப திரும்ப இனிமே ஒன்றும் நடக்காதுங்கிற மாதிரி இருந்தா, என்னுடைய கர்த்தருடைய வார்த்தை இந்த காலை வேளையில் உங்களை நோக்கி வருகிறது. உன்னை உருவாக்க வேற யாருனாலையும் முடியாது. என்னை நான் உண்டாக்கினவர், என்னால் மாத்திரமே உன்னை உருவாக்க முடியும். உன்னை நீ ஏதோ கொஞ்சம் அப்படி இப்படின்ட்டு இருக்கிறேன்னு சொல்லி உன்னை விட்டுட்டு போக நான் நினைக்கல. உன்னை சரி பண்ணணும், உன்னை பயன்படுத்தணும்னு சொல்லி தான் இந்த காலை வேளையில் உன்னோட பேசி கொண்டு இருக்கிறேன். தேசத்தில் ஒதுக்கப்பட்டவளா இருக்கிறாயா? எங்கேயோ ஒரு தனியா இருக்க நினைக்கிறேயா? உன்னை கொண்டு நான் செய்யணும்னு நினைச்சது மிகப்பெரியதாக இருக்கிறது. ஆமே, சவுத் ஆப்பிரிக்கா தேசத்தில் நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். ஒரு மனநலம் சரியில்லாத மனுஷன் அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு சர்ச்சில் பாட்டு சத்தெல்லாம் கேட்டுச்சு. அப்படியே வந்து நின்னார். அது மனநலம் சரியில்லை, அப்படியே வந்து நின்னார். அவர் நிற்கிறத பார்த்து அவருக்கு ஏதோ கொடுத்துருப்பாங்க. சாப்பிட்டாரு. சாப்பிட்ட உடனே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அப்படியே நிற்கிறாரு. பைத்தியக்காரன் அப்படியே நின்று அங்கேயே சர்ச்சில் இருக்கார். சரி, ஏதோ கொடுக்குறாங்கல்ல, கொஞ்சம் வயிற்றுக்கு ஏதோ கொடுக்க ஆரம்பித்தாங்க சர்ச்சில் இருந்து. அவர் பேசாமல் முடிவு பண்ணார், ரோடாக சுற்றிட்டு இருக்கிறோம்ல, ஏதோ சாப்பிட கொடுக்குறாங்கல்ல, அந்த கேட்டு ஓரத்தில் உட்காந்துடலான்னு உட்கார ஆரம்பித்தார். ஒரு நேரத்தில் சுயநினைவு இருக்கும், ஒரு நேரத்தில் என்ன பண்ணுறன்னு தெரியாது. அவருடைய ட்ரெஸ்ஸு சரியில்லை. அநேக தடவை கல் எடுத்து தண்ணியை கீறி கொண்டிருந்த ஒரு சூழ்நிலை. இந்த சர்ச்சில் உள்ள வரவங்க போகிறவங்கெல்லாம் அவங்கள பராமரித்து கொண்டிருந்தாங்க. கர்த்தருடைய வார்த்தை அப்படியே போய்கொண்டே இருந்தது. ஒரு நேரமும் காலமும் வந்தபோது கர்த்தர் அந்த தெளிவில்லாத மனுஷனை தெளிவாக்கி சபைக்குள்ள கொண்டு வந்து சபையில் ஒரு பாஸ்டருக்கு அசிஸ்டண்டாக இருக்கும்படி செய்து, மாத்திரம் இல்லை, பாஸ்டர் அவரை ஆர்டினேட் பண்ணி ஒரு மிகப்பெரிய சபைக்கு போதகராக இருக்கும்படி கர்த்தர் சவுத் கொரியாவில் இருக்கிற ஒரு மனுஷனை கர்த்தர் மாற்றுவான்னு சொன்னா. அவங்க மனநலம் சரியா தானே இருக்குது, போயிட்டு இருக்கிற பாதை மட்டும்தானே தப்பி இருக்குது. என்ன செய்யறமே தெரியாம இருந்த மனுஷனையே கர்த்தர் சரியாக்கி சுகமாக்கி கொண்டு வருவார்னா
இன்னைக்கு சபைக்குள்ள நீங்க உட்கார்ந்துருக்கீங்கல்ல, உங்க தேவையெல்லாம் என் தேவன் அறிந்திருக்கிறார். என் தேவன் அறிந்திருக்கிறார். அவருடைய உருவாக்குற கரம் ஒரு நாள் உங்களை நொறுக்கி போடாது. அவர் உருவாக்குற கரம் ஒரு நாள் உங்களுடைய முன்னேற்றத்தை தடுக்காது. அந்த உருவாக்குற கரம் நீங்கள் இத்தனை நாள் பார்த்த தோல்வியை ஜெயமாய் பார்க்கும்படி அவருடைய நிழல்ல நின்னுடுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய நிழல்ல நின்னுடுங்க. கர்த்தர் உங்களை நடத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் எழுந்து நின்று ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு, நீங்க வரும்போது எப்படி வந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. பிரதர் சிஸ்டர், உங்களுக்காக சொல்லுகிறேன், நீங்க வரும்போது எப்படி வந்தீங்கன்னு தெரியாது. உங்களை கொண்டு ஆண்டவர் செய்யணும்னு நினைச்சிருக்கிறது இன்னும் அதிகமாக இருக்கிறது. ஆமென். இன்னும் அதிகமாக இருக்கிறது. ஏன் தெரியுங்களா? கிருபை, தேவனுடைய சுத்த கிருபை. எத்தனையோ தடவை திரும்பி போன போதெல்லாம், எத்தனையோ தடவை விட்டு போன போதெல்லாம் என் கிருபை இன்னும் அதிகமா உன் மேல இருந்து உன்னை கூர்மை உள்ளவனாய் ஆக்க வேண்டும் என்று சொல்லி, வசனம் கிடைக்க கூடாத கடைசி காலத்துல உன்னை கூர்மை உள்ளவனாய் ஆக்கி, சத்துரு பிடிக்கணும்னு நினைக்கிற ஜனங்கள் மத்தியில உன்னுடைய வசனத்தை கொண்டு, உன் கூர்மையான வார்த்தையை கொண்டு, தேவனுடைய வார்த்தையை கொண்டு இன்னும் அநேகரை கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு நேராய் நடத்துகிற மனுஷனாய் உன்னை கொண்டு வர வேண்டும் என்று கர்த்தருடைய கரம் உன் மேல் இருக்கிறது. அல்லேலூயா. இன்னும் அதிகமாய், இன்னும் அதிகமாய் ஜெபம் பண்ணுங்க. ஒரு 2 நிமிஷம். ஆண்டவரே, எத்தனையோ பேர் இந்த கிருபை இல்லாம ரோட்ல இருக்கிறாங்கங்க. இந்த கிருபை தெரியாம எத்தனையோ பேர் ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்கங்க. இந்த கிருபை தெரியாம, இந்த உருவாக்குற கிருபை தெரியாம எதிலேயே முதலீடு பண்ணி தோற்று போய் தங்களை மாய்த்து கொண்டு விடலாம் என்று நினைத்திருக்காங்க பாருங்க. இன்னைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ உனக்கு ஒன்றும் செய்து கொள்ளாத என் கிருபை இருக்கிறது. அல்லேலூயா. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபை, உன்னை உருவாக்குற கிருபை, கிருபையே, கிருபை. கைகளை உயர்த்தி மாற இன்னும் ஒரு விஷயம் கூட. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபை தான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபை தான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபை தான் என்னை தாங்குகின்றது. என்னை கிருபையே, கிருபை, மாறாத நல்ல கிருபையே, 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 ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உருவாக்கின கிருபை. ஒன்றும் நேரத்தில் எல்லாம் முடிஞ்சிச்சு நினைச்சாங்க. ஆமென். கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. இதோட முடிஞ்ச போதெல்லாம் கிருபையே, கிருபையே,
அவ்வளவுதான். சாரி, என்னால இனிமே எதுவுமே செய்ய முடியாது, எங்களால இயன்ற அளவுக்கு உங்களுக்கு எல்லாம் செஞ்சுட்டோம் ஐயா அப்படின்னு டாக்டர் சொல்லலாம். முடிஞ்சிச்சுன்னு சொல்லும் போதெல்லாம் தேவனுடைய கரம் உங்களை உருவாக்கிட்டே இருக்குது. நீ வேணும் மகனே, உன்னை கொண்டு நான் செய்ய வேண்டியது இன்னும் அதிகமா இருக்குது. உன்னுடைய உயர ஆண்டவருக்கு பெருசு இல்லை, உன்னுடைய அழகு ஆண்டவருக்கு பெருசு இல்லை. உனக்கு ஆண்டவரை பத்தி நிறைய தெரியுமா தெரியலையோ, ஆனா உன்னை பத்தி ஆண்டவருக்கு தெரியும்பா. அப்பா உன்னை பத்தி தெரியும்பா. எங்க அப்பா முடிவு பண்ணிட்டாரு, உன்னை கொண்டுதான் நான் செய்யணும். கீழே விழுந்துட்டே இருக்கிற மாதிரி இருக்குதா? நீ கவலைப்படாத. நீ மிதிக்கப்பட்ட நாட்கள் எல்லாம் உன்னை கனமுள்ள பாத்திரமாய் மாற்றும்படி, நீ மிதிக்கப்பட்ட நாட்கள் எல்லாம் உன்னை கனமுள்ள பாத்திரமாய் மாற்றும்படி கைகளை வைத்தி சோமன் அன்பின் பிதாவே, இந்த அருமையான நேரத்திற்காய் நன்றி ஆண்டவரே. ஒரு விசை கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய சபை முழுவதும் ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற எல்லாரையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. முடிந்ததுன்னு சொன்ன இடத்துல துவக்கத்தை கொடுத்த தெய்வன், இந்த கால வேளையில இங்க எப்படி என்ன மாதிரி வந்திருந்தாலும் என் தேவன் தெளிவாய் பேசினது போல இன்று முதல் உன்னுடைய காரியங்களை கூர்மையா மாத்த போறேன். உன்னை துருப்பிடிச்ச காரியத்தை பளபளன்னு மாத்திருவேன். மாத்திரமில்ல, ஆவிக்குரிய அந்த அம்பர துணிக்குள்ளாய் நான் உன்னை வைத்து மறைத்து பார்த்து கொள்ளுவேன். சொன்னதற்காய் நன்றி ஆண்டவரே. வந்திருக்கிற எல்லாரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். மாறாத கிருபை இன்னும் அனுபவிக்கும்படி கர்த்தர் உதவி செய்வீராக ஆண்டவரே. இருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. யாராவது உடம்பு சரியில்லாம வந்திருப்பாங்கன்னு சொன்னா, இந்த வாரத்துல ஆஸ்பத்திரியில போய் இது சொல்லிட்டாங்க நான் கன்ஃபார்ம் பண்ணணும்னு வந்திருந்தா, இயேசுவின் நாமத்தினால சொன்னது இல்லாமல் ஆகும்படி கன்ஃபார்ம் பண்ணுங்க. இனிமே உனக்கு குழந்தை பிறக்காதுன்னு சொல்லியிருந்தா, கர்த்தர் இந்த வாரத்துல நல்ல செய்தியை கேட்கும்படி உதவி செய்யுங்க. தோற்று போன காரியத்தில் மாறுதலை காணும்படி உதவி செய்யுங்க. இருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்தும். சபைக்காய், என் தகப்பனுக்காய், என் தாய்க்காய் ஜெபம் பண்ணுகிறேன். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்கப்பா. நான் அநேக வார்த்தையில கேட்க உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.